வணக்கம். வீட்டுராணி விலாக்ஸுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் கைப்புட்டு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நான் பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். பார்த்தீங்களா, இது கடையில் வாங்கினது இல்லை, ரேஷன் பச்சரிசி தான். ஆனாலும் ஒரு தூசி இல்லை, நல்லா நீட்டாக இருக்குது, கல் எதுவுமே கிடையாது. அவ்வளவு ஒரு அருமையான அரிசியாக இருக்குது. இப்போ இந்த ரேஷன் அரிசியில் ஒரு 3 கப் அளவு எடுத்து நான் ஊற போட போகிறேன். இந்த கப்புக்கு கரெக்டாக 3 கப்பு. கரெக்டாக 3 கப் போட்டேன். இது ரேஷன் அரிசியாக இருக்கிறதுனால ஒரு தடவை நல்லா நான் கழுவிட்டு, எப்படி 2-3 தடவை கழுவணும். கொஞ்சம் அழுக்கு இருக்க தான் செய்யும். மற்றபடி எதுவுமே தூசி அப்புறம் கல்லுலாம் இருந்த மாதிரியே தெரியல. அவ்வளோ சூப்பரான அரிசியாக தெரியுது. நான் முதல்ல கொஞ்சம் கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊற வைக்க போகிறேன். நல்லா நீட்டாக சுத்தமாக கழுவியாச்சு. இருந்தாலும் நல்ல ஊறின பிற்பாடும் நான் 2 தடவை கழுவி தான் நான் காய வச்சு திரிப்பேன். இப்போ நான் தண்ணி நிறைய ஊற்றி வச்சுட்டு தண்ணி ஊற்றி வச்சிடணும். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஊற வைக்கணும். நல்லா ஊறிடணும். அப்போ தான் நமக்கு மாவு நல்ல பெர்ஃபெக்டாக கிடைக்கும். அதனால் இப்போ நான் தண்ணி ஊற்றி மூடி வைக்க போகிறேன். சரி, இப்போ நான் தண்ணி ஊற்றிட்டேன். நிறைய தண்ணி ஊற்றி இப்போ நான் மூடி வச்சிருவேன். 3 மணி நேரத்துக்கு பிறகு நான் இதை எப்படி காய வச்சு எடுக்கணும், அப்புறமா எப்படி திரித்து நம்ம புட்டு அவிக்கணுங்கிறத பார்ப்போம். இப்போ அரிசி நல்லா ஊறிட்டு 3 மணி நேரம் ஆகிட்டு பார்த்துக்கோங்க. இப்போ நல்ல தண்ணியெல்லாம் வடித்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு துணியில் நம்ம காய வைக்கணும். ஃபேன் போட்டு துணியிலே இந்த இது நல்லா காயணும். ஆனால் கொஞ்சம் ஈரம் இருக்கணும். அரைக்கும் போது கொஞ்சம் ஈரம் இருக்கணும். புட்டுக்கு அந்த மாதிரி இந்த மெத்தடில் தான் நம்ம பண்ணணும். இப்போ நான் அரிசியை துணி விரித்து போட்டிருக்கேன். இந்த துணியில் அரிசியை காய வைக்க போகிறேன். நல்ல தண்ணியெல்லாம் வடித்து தான் வச்சுருக்கேன். இப்போ அரிசி நல்லா காஞ்சிட்டு, அதாவது கொஞ்சம் ஈரம் இருக்குது. இன்னும் பிடிக்கும் போது பார்த்திங்களா, ஈரம் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தான் நம்ம அரைக்கணும். ரொம்பவும் ட்ரை ஆகிடக்கூடாது. இப்போ நான் அரைச்சி காட்ட போகிறேன். போய் நான் அரைச்சிட்டு வரேன். இப்போ மாவு அரைச்சி கொண்டு வந்துட்டேன் மிக்சியில். மிக்சி ஜார் நல்ல பெரிய ஜாரில் அரைச்சிட்டு வந்துட்டேன். அதனால் எனக்கு அந்த 3 கப் அரிசி போட்டேன். கரெக்டாக 1 ஜார் இருந்துச்சு. அரைச்சிட்டு வந்துட்டேன். இது நம்ம அரைக்கணும்னு அவசியம் இல்லை. பட்டு போலலாம் புட்டு வைக்கிறதுக்கு மாவு நல்லா கொஞ்சம் பரபரன்னு தான் இருக்கணும். பட்டு போல் நம்ம அரிக்கலாம் கூடாது. அதனால் அரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் புட்டு அவிக்கிற மாதிரி ஸ்டேஜில் தான் இந்த மாவை அரைச்சிருக்கேன். பாருங்கள், நல்ல பரபரன்னு இருக்கணும். ரொம்பவும் பரபரன்னு இருக்கக்கூடாது, அதுக்குன்னு ரொம்ப மையாவும் இருக்கக்கூடாது. ஓரளவு கரெக்டாக அந்த புட்டுக்கு கரெக்டான முறையில் நம்ம அரைச்சோம்னா புட்டு சூப்பராக இருக்கும். மையாக இருந்துச்சுன்னா மையாக அரைச்சி நம்ம அரிச்சு மை போல் அரைச்சோம்னா புட்டு நல்லா இருக்காது. அதனால் கண்டிப்பாக புட்டு மாவு பரபரன்னு தான் இருக்கணும். பாருங்கள், மாவு அரைச்சி கொண்டு வந்துட்டு நான் இப்போ அந்த மாவை எப்படி புட்டுக்கு அந்த மாவை ரெடி பண்ணணுங்கிறத நான் ரெடி பண்ணி காட்டுறேன். இப்போ ஜாரில் உள்ள மாவெல்லாம் ஒரு சட்டியில் நான் எல்லாமே தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட நம்ம என்னெல்லாம் சேர்க்கணுங்கிறத நான் இப்போ அதை சொல்ல போகிறேன்.
தண்ணி வந்து உப்பு தண்ணி வந்து உப்பு அதாவது உள்ளுக்குள்ளே உப்பை நம்ம லைட்டாக போட்டு கூட பசையலாம். நான் தண்ணிக்குள்ளேயே உப்பு கொஞ்சம் போட்டேன். நிறைய போடக்கூடாது. உப்பு வந்து நம்ம கொஞ்சம் போட்டால் தான் டேஸ்ட் கொடுக்கும். அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணிக்குள்ளேயே உப்பு போட்டு வச்சுருக்கிறதுனால இப்போ அந்த தண்ணியை நான் லைட்டாக தொளிச்சு தான் பசைய போகிறேன். ஏன்னா மாவு வந்து நமக்கு நல்ல உதிரியாக வரணும், நல்ல இப்படி உதிரியாக வரணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி தான் நம்ம பசையணும். இப்போ வந்து இது கூட வந்து கொஞ்சம் ஏலக்காயும் பாசி பருப்பை வறுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து புட்டு அவிக்கும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெளிக்கணும், ரொம்ப தெளிக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சால் தான் நமக்கு மாவு வந்து நல்ல உதிரியாக இருக்கும். இது பிடிக்கும்போது நல்ல இந்த வருது பார்த்தீங்களா, இந்த கண்டிஷனில் இருந்தால் போதுமானது. ஓரளவு உதிரியாக வந்துட்டு மாவு. இப்போ வந்து நான் இது கூட கொஞ்சம் ஏலக்காய் போட்டு, ஏலக்காவும் பாசி பருப்பும் நான் போட போகிறேன். ஏலக்காய் வந்து நம்ம பொடியாகவும் போடலாம், ஆனால் ரொம்பவும் மையாக போடக்கூடாது. நான் வந்து அவ்வளோத்தையும் இப்போ பிச்சு தான் வச்சுருக்கேன். இது வந்து நம்ம புட்டு சாப்பிடும் பொழுது நமக்கு அப்படியே இந்த ஏலக்காய் கடிப்பட்டால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால நான் பிச்சு போட்டிருக்கேன். அடுத்தது பாசி பருப்பு வந்து நான் கொஞ்சமாக லைட்டாக தான் வறுத்தேன், ரொம்ப வறுக்கலை, லேசாக வறுத்து வச்சுருக்கேன். இப்போ பாசி பருப்பையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிடுதேன். மாவு வந்து நம்ம டைரெக்டாக மாவை எடுத்து நம்ம இப்படி வந்து நம்ம பிடிச்சி புட்டை அவிக்கிறத காட்டிலும் முதலாவது மாவை துணியில் வச்சு நல்லா அவிச்சு ஒரு தடவை அவிச்சு எடுத்துக்கிடணும். இப்போ இன்றைக்கி நைட்டு அவிச்சோம்னா நாளை காலையில் மூடியை திறந்துட்டு மாவை வந்து இன்னொரு சட்டியில் போட்டு நல்லா பிசைஞ்சு இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி புட்டை வச்சோம்னா அந்த அந்த புட்டு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், பஞ்சாதான் இருக்கும், அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி அப்படி செய்யலை, நான் டைரெக்டாக தான் பிடிச்சி வைக்க போகிறேன். இப்போ நான் மாவுலாம் பிசைஞ்சிட்டேன். இப்போ வந்து சீனி வந்து உள்ளே போட போகிறேன். தேவையான அளவு சீனி போட்டுக்கிட வேண்டியதான். ரொம்ப இனிப்பாக வேணும்னா ரொம்ப இனிப்பாக போட்டுக்கலாம், இனிப்பு அதிகமாக பிடிக்காதுன்னா நம்ம தேவைக்கு தகுந்தவாறு நம்ம வந்து சீனி போட்டுக்கலாம், மாவுக்கு தகுந்தவாறு நம்ம சீனி போட்டுக்கணும். எங்களுக்கு வந்து எனக்கெலாம் ரொம்ப இனிப்பு இருந்தால் பிடிக்காது, அதனால நான் வந்து கரெக்டான அளவு சீனி போட்டு இப்போ அதையும் நான் பிசைஞ்சு காட்ட போகிறேன். இப்போ வந்து நான் சீனி எடுத்து வச்சுருக்கேன், சீனியும் போட்டு மிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ ஓரளவு மாவு நல்ல உதிரி கண்டிஷனில் தான் இருக்குது. நான் வந்து பார்த்தீங்களா பிடிச்சி பார்த்தா நல்ல கரெக்டான ஸ்டேஜ் தான். நல்ல இந்த புட்டு வருது, ஜம்முன்னு நல்லா வருது, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நான் சீனியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருவேன், புட்டு பிடிக்க ஆரம்பிச்சிருவேன். இதை வந்து நாங்கள் புட்டுன்னு தான் சொல்லுவோம், ஆனால் இதையுமே நிறைய பேர் கொழுக்கட்டுன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் புட்டும்போம், ஓலையில் வச்சு அவிப்போம் பார்த்தீங்களா, அதைத்தான் நாங்கள் கொழுக்கட்டம்போம். கைப்பிடி அதாவது கையை வச்சு இப்படி பிடிக்கிற புட்டு வந்து நாங்கள் புட்டுன்னு தான் சொல்லுவோம். சரி, இப்போ நான் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இனி பிடிச்சி வைக்க வேண்டியதான். நான் அது வந்து பிடிச்சி காட்டுறேன். இப்போ நான் பிடிச்சி இந்த சட்டியில் வச்சுட்டு தான் அதுக்கப்புறமா துணியில் வைப்பேன். இந்த அளவு நல்ல போதுமானது, பிள்ளைங்க எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ரொம்ப பெருசாகவும் வேண்டாம், ரொம்ப சின்னதாகவும் வேண்டாம். ஆனால் நல்லா பிடிக்கும் போது சும்மா லைட்டாக பிடிக்கக்கூடாது, நல்லா அழுத்தி பிடிச்சிடணும். இப்போ தான் நமக்கு உதிர்ந்து வராமல் இருக்கும் புட்டு.
தேங்காய் பூ போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நான் தேங்காய் பூ போடலை. தேங்காய் பூ போட்டு செய்தோம்னா புட்டு வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி தேங்காய் பூ போடல. ஏன்னா அதாவது இந்த தேங்காய் பூ போட்டு புட்டை வச்சோம்னா எப்படி 2 நாள் 3 நாளைக்குள்ள கெட்டு போயிடும். இது வந்து தேங்காய் பூ போடாமல் நம்ம புட்டு செய்யும் பொழுது இது கண்டிப்பாக ஒரு வாரம் நல்லா இருக்கும். நீங்கள் வெளியிலே வைக்கலாம், நல்லாயிருக்கும் புட்டு. இப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு வைக்கணும்னா நீங்கள் தேங்காய் பூ போட்டே புட்டு செய்யலாம். இப்போ எல்லா மாவையுமே வந்து பிடிச்சிட்டேன் பாருங்க. இது இட்லி சட்டியில் எப்படி இப்போ வைக்கணுங்கிறத காட்டுறேன். இப்போ இட்லி சட்டியில் வந்து நான் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி நம்ம கூட கொஞ்சம் ஊற்றுறதுல தப்பு இல்லை, கொஞ்சம் கூட கொஞ்சம் ஊற்றணும். ஏன்னா இது எப்படியும் நல்லா வேக வைக்கணும் இல்லையா? எப்படியும் அரை மணி நேரம் ஆகும் வேகிறதுக்கு. 20 நிமிஷம், அரை மணி நேரம்னு வச்சுக்கோங்களேன். நல்லா வேகணும். அதனால நான் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போது இந்த மேலே உள்ள தட்டை வச்சுட்டு இப்போ நம்ம துணியை வந்து ஒரு வெள்ளை துணியை நான் நனைச்சி தான் கொண்டு வந்திருக்கேன். இப்போ இதில் வச்சுட்டு நம்ம புட்டை ஃபுல்லாக இதில் அடுக்கி வைக்கணும். அடுக்கி வச்சுட்டு மறுபடியும் இந்த மீதி துணியை மேலே மூடி வச்சிடணும். அப்போ தான் நமக்கு அந்த தண்ணி வந்து உள்ளே படாது. ஸோ அதனால் நான் வந்து இப்போ வந்து இந்த துணியில் நான் இந்த துணி விரிச்சிட்டேன், வெள்ளை துணி தான். இதில் வந்து நான் புட்டை ஃபுல்லாக அடுக்கி வச்சு காட்டுதேன். எல்லா புட்டையும் இதில் அடுக்கி வச்சுட்டேன் பாருங்க. சரி, இப்போ வந்து இந்த மீதி உள்ள துணி இருக்குது பார்த்தீங்களா, இதை மேலே போட்டு மூடி வச்சிடணும். புட்டை வச்சாலே அப்படி தான் செய்யணும். மேலே வந்து இந்த கண்டிப்பாக துணி போடணும். மீதி துணி இப்படி நல்லா இப்படியே சொறி வச்சிட வேண்டியதான். இதில் இப்போ நான் புட்டு உங்களுக்கு அவிச்சு எப்படி இருக்குன்னு சொல்லி நான் காட்டுவேன். இப்போ நான் இது மேலே மூடி போட போகிறேன். மூடி போட்டு நான் ஸ்டவ்வில் வச்சு அவிச்சு காட்டுறேன். இப்போ நான் புட்டை வச்சாச்சு, மூடியை திறந்து காட்ட போகிறேன். ஓப்பன் பண்ணி வெந்திருக்கா புட்டுங்கிறத பார்ப்போம். வாவ், சூப்பராக வந்திருக்கு, அழகாக இருக்குது. பார்க்கும் போதே தெரியுது புட்டு நல்லா வந்திருக்கும்னு. ஆனால் ரொம்ப சூடாக இருக்குது, ரொம்ப சூடு. பாருங்க, நல்லா வந்திருக்கு அருமையாக. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் வச்சுருக்கேன். வச்சுட்டு தான் இப்போ தான் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணேன். நல்லா வந்திருக்கு பாருங்க புட்டு, அருமையாக வந்திருக்கு. நான் கொஞ்சம் சாப்பிட்டு காட்டுட்டா எப்படி இருக்குன்னு. ரொம்ப சூடாக இருக்குது, எனக்கு பிக்க கூட முடியல. இப்போ நான் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது நல்லா இருக்கான்னு சொல்கிறேன். சூப்பர், நல்லா இருக்குது. இனிப்பு வந்து ரொம்ப அதிகமாக போடலை. ஏன்னா எனக்கு அதிகமாக இனிப்பு இருந்தால் பிடிக்காது. கரெக்டாக போட்டிருக்கேன், அதிகமாகவும் இல்லை ரொம்ப கம்மியாகவும் இல்லை, கரெக்டாக இருக்குது இனிப்பு. நல்லா இருக்குது புட்டு. நான் செய்த மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.